தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலியில் தூத்துக்குடி மாவட்டம் பெரும்பாவலர் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த எட்டயபுரம் வட்டத்தில் பல கிராமங்களை, குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லையில் அமைந்துள்ள வெம்பூர் என்கின்ற ஊராட்சி, கீழக்கரந்தை என்கின்ற ஊராட்சி, மேலக்கரந்தை, பட்டிதேவன்பட்டி, இப்படி பல ஊர்கள், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிராமங்கள். இந்த கிராம மக்கள் தங்களுடைய முழு வாழ்வாதாரம், வாழ் உரிமை என்பது வேளாண் நிலங்களை சார்ந்த மக்களாக, உழவர் பெருங்குடி மக்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தலைமுறை. ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே தோற்று போக வேண்டும், ஆட்சியை இழக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செயல்படுவது போல், அது பரந்தூர் வானூர்தி நிலையமாக இருந்தாலும் சரி, டங்ஸ்டன், மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் கனிமவள தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்தது. நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர், நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் PR பாண்டியன் அவர்கள் பின்னணியிலிருந்து ஒரு புரட்சி போல் ஒரு நாள் வெடித்தது. ஒன்றிய அரசு பணிந்தது, அதற்கு நாங்களும் காரணம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு. அப்படியானால் எதற்காக நீங்கள் பரந்தூர் வானூர்தி நிலையத்தை 5000 ஏக்கர், பல நூறு நீர் ஆதாரங்கள், குளங்கள், கண்மாய்கள், ஏந்தல்கள், குட்டைகள், ஏரிகள் அழித்து விட்டு உலக பணக்காரர்கள் சுகமாக பயணிப்பதற்கு ஏன் தமிழ் நிலத்தை தாரை வார்க்க வேண்டும்? அதே போலதான் இப்ப எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த வெம்பூர் ஊராட்சியில 2700 ஏக்கர், கிட்டத்தட்ட 4000 குடும்பங்கள். 4000 குடும்பங்களில் ஒரு குடும்பத்திற்கு சராசரி 4 பேர் வைத்தா கூட 16000 மக்களினுடைய வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற வெம்பூர் செம்பரி ஆடுகள், அது ஒரு தனி வகையான ஆடுகள். வெம்பூர் செம்பரி ஆடுகள் அந்த உணவுக்கு சமைக்கிற பொழுது அவ்வளவு மற்ற வெள்ளாடை தாண்டி, குறும்பாடை தாண்டி, இப்படி பல வகையான ஆடுகளை தாண்டி வெம்பூர் செம்பரி ஆடு தனி சுவை மிக்கது. அந்த வெம்பூர் செம்பரியாட்டை வளர்த்து 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், கிட்டத்தட்ட 10,000 ஆடுகள் அந்த பகுதியில் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்த இன்றைக்கு தொழிற்பேட்டை அமைக்கிறோம், அதாவது சிப்காட் என்று சொல்லி 2700 ஏக்கர் நிலத்தை அந்த உழவர்களிடமிருந்து கைப்பற்றி அபகரித்து யாருக்கு கொடுக்க போறீங்க? எந்த தொழிற்சாலை இங்க வரப்போகிறது? அந்த தொழிற்சாலை எந்த தமிழன் வேலை செய்ய போகிறான்? உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தானே அந்த காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று முழங்கினீங்க. இப்ப வடக்கே உள்ள இந்தியர்கள் தெற்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார், 7 வகையான திட்டம். அதிலே ஒரு குறிப்பு, தமிழர்கள் மீது, தமிழ்நாட்டு உழவர் பெருங்குடி மக்கள் மீது, வேளாண்மை தொழிலின் மீது நஞ்சை ஏற்றுவது போல் புஞ்சை நிலங்கள் வேளாண்மை அல்லாத தொழிலுக்கு எடுப்பதற்கு தனி உரிமை சலுகை. திராவிட மாடல் அரசு கொடுத்த விளம்பரத்திலே உழவர்களை ஆழ குழி தோண்டி அதில் பாதாளத்தில் போட்டு புதைப்பது போல் அந்த சொல்லை உள்ளே செருகி இருக்கிறார்கள். நான் கண்டுபிடித்திருக்கிறேன். இன்றைய வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் நேற்றைய தமிழ்நாடு அரசு விளம்பர அறிவிப்புல இப்படி புன்சை நிலங்கள் விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு தடையின்றி எடுத்து கொடுப்பதற்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் எளிதாக மாண்புமிகு முதலமைச்சர் படம் போட்டு வந்திருக்கு. அது இந்த வெம்பூர் ஊராட்சிக்கும் இந்த மக்கள் 6 கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற முடியாது, ஏதலிகளாக புலம்பெயர முடியாது, எங்கள் வேளாண்மை தொழிலை நாங்கள் இழக்க முடியாது, எங்கள் வாழ்வுரிமை நாங்கள் பறிகொடுக்க முடியாது, எங்கள் வாழ்வாதாரமான நீர்நிலைகள், எத்தனை நீர்நிலைகள் இருக்கு? ஏறக்குறைய 17 நீர்நிலைகள் இருக்கு. அந்த மக்கள் அரசுக்கு புள்ளி விவரத்தை அனுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட
மனுக்களை கருத்து கேட்பு கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் கட்டளையின் பேரிலே வட்டாட்சியர் அல்லது கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே அந்த உழவர் பெருங்குடி மக்கள், வெம்பூர் சுற்றுவட்டார மக்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கே பாருங்க, வெம்பூர் ஊரணிகள், கொண்டக்கவுண்டன் ஊரணி, சக்கிலிச்சி ஊரணி, சீனிக்கவுண்டன் ஊரணி, ஒத்த புலி, மருதன் ஊரணி, குடிமகன் ஊரணி, மூப்பன் ஊரணி, சோலை கவுண்டர் ஊரணி, கரிக்கொட்டை சுப்ப குடும்பன் ஊரணி, வெம்பூர் கவுண்டர் ஊரணி, கொண்டன் செட்டி ஊரணி, குமார ரெட்டியார் ஊரணி, தட்டிநாயக்கன் ஊரணி, தாசநாயக்கன் ஊரணி, சங்கரநாயக்கன் ஊரணி, அடியப்ப நாயக்கன் ஊரணி, முக்கவுண்டன் ஊரணி, பரசு ஊரணி, ஏறக்குறைய 17 நீர்நிலைகள் அந்த பகுதியில் இருக்கு. ஏறக்குறைய 5000 குறுக்க நிலங்கள், புஞ்சை நிலங்கள் தான், வானம் பார்த்த பூமி தான். அதிலே தான் மிளகா விளைகிறது, பருத்தி விளைகிறது, கம்பு விளைகிறது, கேழ்வரகு விளைகிறது, வெங்காயம் விளைகிறது, தக்காளி விளைகிறது. இப்படி அடிக்கு கொண்டே போகலாம். இப்படி அந்த வேளாண்மை உற்பத்திக்குரிய அந்த வேளாண் நிலங்களை எடுத்து தொழிற்பேட்டை அமைத்து யாருக்கு வேலை கொடுக்க போறீங்க? 50,000 ஏக்கருக்கு மேல எடுத்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், யாருக்காவது அந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்றைய வரைக்கும் வேலை கிடைக்கல. கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சிக்கலுக்குரிய அன்புமணி ராமதாஸ் போராடினாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன் போராடினாரு. நாம் தமிழர் கட்சி போராடியது, தமிழர் அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில வேளாண் நிலங்களை எதற்கு நெற்களஞ்சிய பகுதியிலே வேளாண்மை மண்டலமாக அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே மக்கள் கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. விளை நிலங்கள் எல்லாம் வீட்டடி மனைகளா மாறிக்கொண்டிருக்கு. நெல் விளைகின்ற நிலத்தில் முள் விளைந்து கொண்டிருக்கு. இதை மாற்ற வேண்டும். உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும். 2700 ஏக்கர் நிலத்தை எடுத்து நீங்க 1000 பேருக்கு வேலை கொடுக்கிறோம்னு சொல்றீங்க. இந்த திருநெல்வேலியில பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துல 1958 பேட்டை நூற்பாலை ஏன் மூடி கிடக்கு? தூத்துக்குடி மாவட்டம் ஆசிரியத்து கூட்டுறவு நூற்பாலை தலைவர் காமராஜர் காலத்தில் வந்தது. இங்க நேரடியாக 2000 பேர் வேலை செய்வாங்க. பேட்டை திருநெல்வேலி நூற்பாலையில நேரடியாக 2000 பேர், மறைமுகமாக 3000 பேர், 10,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய இந்த நூற்பாலை, அரசின் நூற்பாலை மூடி கிடக்கிறது. அதை திறக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் குரல் கொடுத்தது உண்டா? இன்றைக்கு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியிலே எட்டயபுரம் பகுதியிலே 4 ஊராட்சிக்குரிய ஏறக்குறைய 15,000 மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமப்புறங்களிலே வேளாண் நிலத்தை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீர்களே. முதலில் மனு அனுப்பி கேட்டபோது அப்படி திட்டமே இல்லை என்று அரசு அதிகாரிகளால் அந்த மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நாங்கள் நிலங்களை எடுக்க போகிறோம், 2700 ஏக்கர் சிப்காட் அமைக்க போகிறோம். ஏன், நம்முடைய நாசகார ஸ்டெர்லைட் ஆலை இருக்குதானே, அந்த ஆலையை பிரித்து அகற்றுங்க, அந்த இடத்தை கைப்பற்றுங்க. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடங்களை ஏறக்குறைய 700 ஏக்கர் 800 ஏக்கர் இருக்கிற அந்த நிலங்களை கைப்பற்றி அதில் சிறு குறு தொழில்களை தொடங்குங்க. ஏன் வேம்பாறு பகுதியிலே தோழர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய அனைத்து விவசாய உழவர் அமைப்பு தலைவர் நம்முடைய தம்பி ராஜேஷ் உழவர் சொல்கிறார், வேம்பாறு பகுதியிலே 2500 ஏக்கர் நிலம் எடுத்து 10 ஆண்டுகள் சும்மா கிடக்க தொழிற்பேட்டைக்கு எடுத்த இடம். ஏன் அதில் தொழிற்பேட்டை அமைக்கவில்லை கேட்டால் நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை. அதான் உலகம் பூரா கடல் நீரை நன்னீராக மாற்றி குடிநீராக மாற்றி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூட தூத்துக்குடியில கடல் நீரை நாங்கள் குடிநீராக மாற்றுகிறோம் என்று பேசுறீங்க. சென்னையிலே கடல் நீரை குடிநீராக மாற்றப் போகிறோம், திட்டம் அநியமாக இருக்கிறது என்று பேசுனீங்க. ஏன் வேம்பாறுல கடல் இருக்குதானே, கடல் நீரை குடிநீராக எடுத்து அந்த தொழிற்பேட்டைகளுக்கு கொடுக்க வேண்டியதானே, யாரையும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஆனால் வெம்பூர், கீழக்கரந்தை, மேலக்கரந்தை, பட்டிதேவன்பட்டி என்கின்ற 4 ஊராட்சிகளிலே நீங்கள் 2700 ஏக்கர் நிலத்தை எடுத்து 10,000 தமிழ் மக்களை நீங்கள் ஏதிலிகளாக்க போகிறீர்களா என்று திராவிட மாடல் அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஏறக்குறைய 15 முறை அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களுக்கு விண்ணப்பங்களை அளித்திருக்கிறார்கள்.
6 கட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தம்பி ராஜேஷ் உழவர் அதில் பங்கெடுத்திருக்கிறார். தம்பி ராஜேஷ் உழவர் தான் அந்த மக்களுடைய அழைப்பை ஏற்று என்னை அந்த ஊருக்கு அழைத்து சென்றார். கிட்டத்தட்ட 4 ஊர்களுக்கு சென்றோம். அந்த ஊர் மக்களை மரத்தடியில் உட்கார்ந்து, கோவில்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கிராம கூட்டங்கள் நடத்துவது போல நடத்தி அந்த மக்களின் கருத்துக்களை கேட்டு வந்திருக்கிறேன். அண்மையிலே வெம்பூர் என்கின்ற ஊராட்சி எட்டயபுரம் வட்டம் 2700 ஏக்கர் விவசாய நிலம் தொழிற்பேட்டைக்காக சிப்காட்காக இருக்கிறோம் சொல்லி அந்த மக்களிடம் வந்து இன்றைக்கு பல வகையான அழுத்தங்கள் கொடுத்து நிலத்தை பறிக்க பார்க்கிறார். விவசாய நிலம் அதோடு மட்டும் இல்லாம இந்த வெம்பூர் செம்பரி ஆடு ஒரு வகையில தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஆடு 10,000 ஆடுகளை வைத்து 300 குடும்பங்கள் துளைத்து 2700 ஏக்கர் நிலத்தையும் நம்பி கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கம்பு, நிலக்கடலை, கேழ்வரகு, கொத்தமல்லி, உளுந்து, பாசிப்பருப்பு என்று புஞ்சை பயிர்களை விளைவிச்சு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த 2700 ஏக்கரை சிப்காட்டுக்கு எடுத்து என்ன இருக்க போகுது, என்ன ஆக போகுது? சரி, எடுத்து சிப்காட்டுல யார் வேலைக்கு போறான்? பூரா இந்திக்காரன் எல்லா தொழிற்சாலையும் வேலை போறாங்க. நிலை வழக்காட்டிலே இந்திக்காரன் நடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ விவசாய நிலத்திலிருந்து விவசாயிகள் வெளியேறினா அந்த வெம்பூர் வட்டாரத்தில் எப்படி ஒரு 17 நிலைகள் வேற எல்லாவற்றையும் சேர்த்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் அகதிகளாக புலம்பெயரக்கூடிய துயர நிலை இருக்கு. எனவே நாங்க என்ன சொல்றோம், ஏற்கனவே வேம்பாறுல 2500 ஏக்கர் சிப்காட்டுக்கு தொழிற்பேட்டைகளை எடுத்து கிடக்குது. ஏன் அதை செயற்படுத்தலன்னா தண்ணீர் இல்லைங்கிறாங்க. கடல் நீரை சுத்தரித்து கொடுக்க வேண்டியதானே தொழிற்சாலைக்கு. எடுக்கப்பட்ட நிலத்தை நீங்க போட்டுட்டு விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை எடுத்தா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அங்க இருக்கு. அவங்க எங்க போவாங்க? எனவே கிட்டத்தட்ட ஒரு 14 கிராம மக்கள் அந்த நிலத்தை கட்டாயப்படுத்தி, குறிப்பாக இந்த மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறாரு. அவர் அழுத்தம் கொடுத்து மிரட்டுற சில பேர் ஆட்களை வச்சுக்கிட்டு 10 லட்சமா 15 லட்சம் தரேன், 1 ஏக்கர் உனக்கு தானே இருக்கு கொடுன்னு. எனவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலையிட்டு வேளாண் நிலங்களை எந்த வகையில் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே எடுத்த வேம்பாறு 2500 ஏக்கர் இருக்குல்ல, அதுல தொடங்கட்டும். கடல் நீர் எடுத்து சுத்தரிச்சு கொடுக்கட்டும். இதுல எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் எதிர்ப்பு. வெம்பூர்ல வேளாண்மை நிலங்களை எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு எடுக்கக்கூடாது என்பது கோரிக்கை. இல்லையானால் அரசுக்கு எப்படி அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை மிகப்பெரிய புரட்சி நடந்த மாதிரி நடந்து பாருங்க மதுரை மட்டும் அது மாதிரி தூத்துக்குடியில் நடக்கும் என்று தெரிவித்தோம். இப்படித்தான் 2007 டிசைன் வலை முதல் திருச்செந்தூர் வரை ஏறக்குறைய 30,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அந்த தேரி காடுகள், செம்மண் காடுகளை டாடா டைட்டானிக் தொழிற்சாலை நாங்கள் அமைக்க போகிறோம் என்று 10,000 ஏக்கரை ஐயா கலைஞர் ரத்தன் டாட்டாவுக்கு தாரை வார்த்தார். நான் தான் மிக கடுமையாக அந்த போராட்டத்தை தொடங்கி பின்னால் முடித்து வைத்தேன். ரத்தன் டாட்டாவுக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையிலான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கிழித்து போட வைத்தோம். அதே போல நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா கிட்டத்தட்ட 5,000 ஏக்கரை அன்றைக்கு முரசொலி மாறனுடைய ஏற்பாட்டிலே நம்முடைய நீதியரசர் ரத்னவேல் பண்டிட் பரிந்துரை ஏற்று 5,000 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி சிறு குறு தொழில் இங்குள்ள எளிய மக்கள், தென் மாவட்ட மக்கள் சாதி கலவரங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு காரணம் என்று சொல்லி கையகப்படுத்தி அந்த நோக்கத்தில் கையப்படுத்துகிறோம் என்று அங்கே நூற்றுக்கணக்கான ஏரி, குளங்கள், கண்மாய்கள், குட்டைகள் உள்ளடக்கிய இந்த நிலப்பரப்பை கைப்பற்றி முழுக்க மலையாளிகளுக்கு தாரை வார்க்கிறது அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவித்து முறியடித்து இன்றைய வரைக்கும் அதில் இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக வந்திருக்கிறார். நம்முடைய ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணாச்சி அப்பா அவர்கள் பேரவைத் தலைவராக இருக்கிறார். ஒன்றிய அரசை அணுகி ஆவடி ரயில் பெட்டி தொழிற்சாலை போல நாங்குநேரியில இந்த 5,000 ஏக்கரில் ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை தொடங்குங்க. இன்றைக்கு கோயில்பட்டி பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு வானூர்தி நிலையம் அமைக்க போதா சொல்றீங்களே, அந்த வானூர்தி நிலையத்தை இந்த 5,000 ஏக்கர்ல நீங்க ஏற்படுத்துங்க, உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுங்க என்ற அந்த நோக்கத்திலே இதையெல்லாம் செய்யாமல் வேளாண்மை மக்கள் வேளாண்மை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வுரிமையை தக்க வைத்துக் கொண்டு அரசை எதிர்பார்க்காமல் சொந்த தொழிலாக நிலத்தில் விளைகிற பொருட்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே மண்ணெல்லி போடுகிற திட்டம் இந்த வெம்பூர் தொழிற்பேட்டை திட்டம். அங்கே இருக்கிற விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களை மிரட்டுகிற போக்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. முதலிலே மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் இருந்து
அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்தார். அந்த 2700 ஏக்கர் நிலத்தை எப்படியாவது கைப்பற்றி அந்த நிலத்தில் இருந்த மக்களை வெளியேற்றி ஏதிரிகளாக வெளியே விரட்டி விட்டு வந்தவனுக்கும் போனவனுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் தொழிற்பட்டை அமைத்து பீகார்ல இருந்து, நாகாலாந்தில இருந்து, மிசோரத்தில் இருந்து பான்பராக்கை போட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கிலே வந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய வடநாட்டு இந்தியர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று எச்சரிக்கிறோம். அந்த மக்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் தங்கள் நிலத்தை விட்டுத்தர மாட்டார்கள். வாழ்வுரிமை பறிபோக அனுமதிக்க மாட்டார்கள். குடியிருக்கிற வெம்பூர், கீழக்கரந்தை, மேலக்கரந்தை, பட்டியலப்பட்டி ஊர்களை காலி செய்ய முடியாது என்பதிலே உயிரே போனாலும் மண்ணுரிமை காக்க அந்த மக்கள் இன்றைக்கு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அணியகமாய் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்டத்தில் உள்ள 2 மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கீதா ஜீவன் போன்றவர்கள், அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை கனிமொழி போன்றவர்கள் இதிலே கவனம் செலுத்தி மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை போக்கி அந்த நில உரிமையை, அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இல்லையானால் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று திராவிட மாடல் அரசை எச்சரித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.